எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நல்ல ஸ்பெஷல் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கனோட தை பீஸ் இல்லைன்னா பிரெஸ்ட் பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு சிக்கனை நல்லா சாஃப்டாக வேக வைங்க. பாருங்க, சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. சிக்கனில் இந்த மாதிரி போனை எடுத்துட்டு உதுத்துக்கோங்க. நான் சாண்ட்விச்சுக்கு சிக்கனில் மசாலா சேர்த்து வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு மசாலா வேண்டாம்னா நீங்கள் வெறும் உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் உதுத்த சிக்கனை சேருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு போடுங்க. சிக்கனை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நறுக்கின கொத்தமல்லி அப்புறம் நறுக்கின புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஆம்லெட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக உப்பு, 1 சிட்டிக்காய் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடுத்து பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடித்து வச்ச முட்டையை ஊற்றுங்க. இதுக்கு மேலே பிரெட் ஸ்லைசஸ் வைக்கிறேன். இதை பண்ணும்போது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெடி பண்ண ஃபில்லிங்கை ஒரு பிரெட் ஸ்லைஸில் வச்சு ஃபில் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ மெதுவாக அப்படியே மடித்து க்ளோஸ் பண்ணுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ நான் சாண்ட்விச்சை 2ஆக கட் பண்ண போகிறேன். இப்போது நம்மளோட ஸ்பெஷல் சிக்கன் சாண்ட்விச் சூப்பராகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாஸ் இல்லைன்னா மேனேஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஈஸியான இன்க்ரீடியன்ஸில் இது நல்லா செய்யலாம். டேஸ்டியாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு பசிக்கும் போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ஐட்டம் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.